தோனி இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது என்னமோ ஆர்சிபிக்கு வழி விட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறது? இந்த விஷயம்லாம் நான் அந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போல. அவர் பொறுப்படுத்துக்கிறேன்னா என்னங்க பொறுப்படுத்துக்குவாரு? பொறுப்படுத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணணும்? உடனடியாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் ஆடக்கூடாது. எத்தனை தடவைங்க அவர் வராரு, வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பின்னரை கொண்டு வராங்க. இவங்களும் அந்த ஸ்பின்னரை எதுக்காக கொண்டு வராங்களோ அதே திரும்ப பண்ணுறாங்க. ஆப்போனன்ட் டீமு 11 மேட்சா உங்களுக்கு அதே பிளான் தான் பண்ணுது. அதை நீங்கள் என்னதாங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணுவீங்க? நீங்கள் அந்த ஓவரில் ஒரு பேட்டை வீசி ஒரு ரன்னு முன்ன வந்தால் அதில் ஏன் நீங்கள் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆடுறீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இல்லுஷனில் நாங்கள் 5 கப்பு வாங்கிட்டோம், நாங்கள் அப்படி வச்சுருக்கோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருங்க. மற்ற டீமெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இனிமேல் வருஷத்துக்கும் நீங்கள் 10வது இடத்துல இருக்க வேண்டிய. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட நூறு சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சிஎஸ்கே தோனி மேல செம காண்டா இருக்கீங்க போல் இருக்கே. காண்டு கோபம் அப்படிங்கிறதெல்லாம் விட ஒரு ஆதங்கம் தாங்க சொல்லணும். எனக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நேத்திக்கு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னன்னா நேத்திக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்கா பர்ஃபெக்டான ஒரு மேட்சுங்க. அது சிஎஸ்கே இத்தனை நாளாக என்ன லேக் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே செட் ஆனுச்சு. ஒரு நல்ல ஒரு ஓப்பனர், அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக ஆடினாரு. நல்ல ஒரு இன்னிங்ஸு. அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற ஜடேஜா அவ்வளோ தூரம் ஒரு நல்லா ஆடி கையில் இருந்த மேட்சை விட்டுட்டாங்கங்கிறது என்னால் கண்டிப்பாக அதை ஜீரணிக்கவே முடியலை. எகெயின் பார்த்தீங்கன்னா அதே வழக்கமான ஜிம்மிக்ஸு, வழக்கமாக அதே தப்பு. எனக்கு சலிப்பு தாங்க தட்டுது. இது எத்தனை நாளைக்கு தான் இது தப்புலேருந்து கற்றுக்காம என்ன அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணால் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஒரு ஃபேன் தான். எனக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும். அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு ஃபேன் தான் நான். அதெல்லாம் இல்லைங்கள. ஆனால் பண்ணினதப்ப எத்தனை நாளைக்கு அதே நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்? நேற்றுக்கு சொல்லுங்கள். நேற்று எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இல்லை மேட்ச்சில், நீங்களே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மிஸ்டேக்ஸ். கையில் வந்த மேட்சை கையில் இப்படி இருந்துச்சு. அதுவும் ஆர்சிபி அவ்வளோ ஒரு பதட்டமாக. ஆர்சிபியோட 2 முக்கியமான பிளேயர்ஸ் ஆடலை. சால்ட் ஆடலை, ஹேசில்வுட் ஆடலை. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் 2 ஓவரில் ஒரு 54 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு, கேட்ச் விட்டாங்க. அப்படி இருந்து நல்ல பக்கத்தில் வந்த மேட்சை விட்டது என்னால் கண்டிப்பாக இது ஒரு டைஜஸ்டே பண்ண முடியல. அதை சார் என்னன்னா தோனி இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இது என்னமோ ஆர்சிபிக்கு வழி விட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்களே, இது எப்படி பாக்குறது? இந்த விஷயம்லாம் நான் அந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள போல. அவர் பொறுப்படுத்துக்கிறேன்னா என்னங்க பொறுப்படுத்துக்குவாரு? பொறுப்படுத்துக்கிட்டாருன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணணும்? உடனடியாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் ஆடக்கூடாது. நேற்றுக்கு மேட்ச்சு இவ்வளோ மிஸ்டேக். நான் மிஸ்டேக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. நேற்று சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்கு நேற்று கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே. பத்திரானாவை கிட்டத்தட்ட ஒரு 10வது ஓவரே கொண்டு வந்தார். வந்த உடனே ஒரு விக்கெட்டு. அதை இத்தனை மேட்ச்சும் அவங்க பண்ணவே இல்லை. என்னை கேட்டால் இன்னும் ஒரு 2 ஓவர் முன்னாடி அவரை கொண்டு வரலாம். நேற்றுக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப பக்கமாக கொண்டு வந்தாங்க. 10வது ஓவர் வந்ததுமே ஒரு விக்கெட் எடுத்தார். ஓகேவா? இது ஒன்று நடந்துச்சா? இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விக்கெட்டை போட்டோன்னா அடுத்த ஓவர் அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. 2வது ஓவர் போட்டிருந்துருக்கலாம் அடுத்தே. சரி, அதை ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலியலுக்கு நேற்றுக்கு ஒரு மோசமான ஒரு டேங்க. 2 ஓவருக்கு ஆல்ரெடி 32 கொடுத்துருந்தாரு. அவரை திரும்ப 19வது ஓவர் போட வச்சார். இந்த சீரீஸில், இந்த சீசனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ். அவர் இது வரைக்கும் விளையாண்ட எந்த மேட்ச்லையுமே 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. இது என்ன காரணம், என்ன லாஜிக்னு தெரியல. அவர் 3 ஓவருக்கு மேலே என்ன எதுவும் கண்டிஷனா 3 ஓவருக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நல்ல பவுலர் எல்லாருமே 3 ஓவருக்கு மேலே போட மாட்டுறாங்க. ஜடேஜாவுக்குலாம் 3 ஓவர் தான் கொடுக்குறாரு அவர். அது மாதிரி எத்தனை நாளைக்கு தான் அந்த மாதிரி நம்ம தப்பை பொறுத்துக்க முடியும்? இது ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ். இதைத்தான் அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, பவுலிங் இதையும் மீறி பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டிங்கில் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக ஆடினாங்க. ஜடேஜா மாத்திரை ஆடுனது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இந்த சீசன் அது இல்லை, வந்துருச்சு ஓகே அப்படின்ற டயத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. நிறைய இந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு அம்பையர் ஒரு ராங் டெசிஷன் கொடுத்தாரு. அது அவுட் இல்லை, அவுட். ஆனால் ரிவ்யூ எடுக்கல. தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அம்பையர் எரர். அது ஒரு எக்ஸ்கியூஸாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா மேட்சுக்கு சிஎஸ்கே சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவர் எதுக்கு வந்தாருன்னு தெரில எனக்கு. நேற்று அந்த டயத்தில் ஆக்சுவலாக நானும் என் பையன் நான் ஃபோனில் பேசிக்கிட்டே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன்,
எனக்கு பிரவிஸ் அவுட் ஆனோன்னு கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே தூபே ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஜடேஜாவுக்கு நல்லா மாட்டிட்டு இருந்துச்சு. தோனியை பார்த்தேன். தூபே வர இடத்துல தோனி வந்தோடனே நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் பையன்ட்ட, தம்பி மேட்ச் முடிஞ்சு இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டாங்கன்னு. அதே தான் நடந்துச்சு. எத்தனை தடவைங்க அவர் வராரு, வந்தோடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பின்னரை கொண்டு வராங்க. இவங்களும் அந்த ஸ்பின்னரை எதுக்காக கொண்டு வராங்களோ அதே திரும்ப பண்றாங்க. அவங்க எதுக்காக ஸ்பின்னரை கொண்டு வராங்கன்னா இவர் அடிக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஏங்க ஒரு அவுட் ஸ்மார்ட் பண்ண மாட்டீங்களா நீங்க ஆப்போனன்ட் டீம்? ஒரு ஆப்போனன்ட் டீம் 11 மேட்சா உங்களுக்கு அதே பிளான் தான் பண்ணுது. அதை நீங்க என்னதாங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணுவீங்க? அவுட் ஸ்மார்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அந்த ஓவரில் வந்து ஒரு தட்டி தட்டி தான் ஆடுறாரு. ஒரு பேட்டை வீசினாதான் என்னங்கிற நான் பிரச்சனை. 18வது ஓவரு வெளியே 2-3 விக்கெட் இருக்கு, அடிக்கக்கூடிய விக்கெட் இருக்கு. நீங்க அந்த ஓவர்ல ஒரு பேட்டை வீசி ஒரு ரன் முன்ன பின்ன வந்தா அதுல ஏன் நீங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா ஆடுறீங்க? எனக்கு அது சீரியஸா என்னால ஜீரணிக்க முடியல. அப்படியே டென்ஷன் ஆகுது எனக்கு. அதுவும் இல்லாம நேத்திக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தோனி வர்றப்ப 21 பாலுக்கு 42 ரன்னு, சரிங்களா? 8 பாலுக்கு 12 ரன் அடிக்கிறாரு. இது எந்த விதத்துல உதவும் அவருக்கு? வந்து அந்த 8 பாலுக்கு 12ல அந்த புவனேஸ்வர் குமார் ஓவர்ல அந்த 6 எடுத்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல 8 பாலுக்கு 6 ரன் இருக்காரு. சரி, 7 பாலுக்கு 6 பாலுக்கு 5 ரன் இந்த ரேஞ்சில் இருக்காரு அவரு. அதுல அவர் அவுட் ஆன பாலே ஃபுல் டாஸ் பால். அவர் அவுட் ஆன பால் ஃபுல் டாஸ். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபுல் டாஸ்ல சிங்கிள் அடிக்கிறாரு. இதே பழைய தோனியா இருந்தா அந்த 2 பாலுமே 6 போயிருக்கும். இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு வயசாயிருச்சு, அவரால் அடிக்க முடியல. அதை ஒத்துக்கணும். சும்மா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐ வில் டேக் அ பிளேம் அப்படின்னு இங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா, இங்க பாத்தீங்களா இது மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா, பாருங்க எப்படி தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னா அவர் கிளம்புறங்க. அவர் முடியல, அவ்வளவுதான். தப்பு கிடையாது. டைம் வில் காட் அப். நீங்க எதை வேணா வெல்லலாம். நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால எதை வேணா ஜெயிக்க முடியும், ஆனா காலத்தை ஜெயிக்க முடியாது. வயசு ஆயிடுச்சு. கேம் இவால்வ் ஆகுது. உங்களுக்கு 44 வயசு ஆக போகுது. அடுத்த மாசம் வந்து அவருக்கு 44. அதை வந்து நம்ம அந்த அந்த இதை ஏன் அவர் உணர மாட்டேங்கிறாரு? இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டீம் ஃபர்ஸ்ட்ங்கிற கல்ச்சரை கொண்டு வந்ததே அவர் தான். அவர் கேப்டனா வந்தப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சச்சின், டிராவிட், கங்குலி, சேவாக் இவங்க எல்லாரையுமே அவர் அப்படியே அழகா ஃபேஸ் அவுட் பண்ணாரு. லாஜிக்கலா ஃபேஸ் அவுட் பண்ணிட்டு அவர் தான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிக்கர் தவன், அப்புறம் ஜடேஜா, இந்த மாதிரி ஆட்களை அவர் தான் உள்ள கொண்டு வந்தாரு. இப்ப அவரு இதெல்லாம் ஒரு கல்ச்சர் அவர் உண்டாக்கிட்டு இவர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ இவருக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு? இதே டீம்ல ரெய்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆனோன்னு அவர் உட்கார வச்சிட்டாங்க. சுரேஷ் ரெய்னா வந்து தோனிக்கு ஈக்குவலா, இன்னும் என்னைய சொல்ல போனா தோனியை விட ஒரு படி மேல சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான பல விஷயங்கள்ல காரணமா இருந்திருக்காரு. உண்மையா சொல்ல போனா சுரேஷ் ரெய்னாவோட பங்களிப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு எடுக்கவே முடியாது. அவர் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ஒரு தூண். அவரோட ஃபார்ம் வந்துட்டு ஒரு சீசன்ல லைட்டா மிதானோன்னா அவர் உட்கார வச்சுட்டாங்க. அவரை விட்டு சிஎஸ்கே வெளியே வந்துட்டாங்க. அப்ப தோனி மட்டும் என்னங்க ஸ்பெஷல்? இதே நேத்திக்கு பேசின எக்ஸ்பர்ட் எல்லாருமே ஏதோ வந்துட்டு இவர் சேரிட்டி ஒர்க் பண்ற மாதிரி, பாவங்க அவர் 43 வயசுல இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? அவர் அப்படியே தடவி கொடுக்குறாங்க. அவர் யாருங்க 43 வயசுல விளையாட சொன்னது? முதல்ல அவர் யார் இவ்வளவு சிரமப்பட்டு விளையாட சொன்னது? அவர் அழகா வெளியே போய் உட்கார்றல. இப்ப அவர் இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சிஎஸ்கே ஒரு பினிஷர் எடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கேக்கு லேக் ஆகுறது அதுதான். அந்த 4 ஓவருக்கு 43 இருக்கையில முடிக்கக்கூடிய ஒரு பினிஷர் சிஎஸ்கேக்கு இல்ல. அது இவர் இருக்கிறதுனால எடுக்க மாட்டாங்க. ஏன் இவர் அதெல்லாம் புரிஞ்சுக்காம எதுக்கு இவங்க வந்து ரசிகர்களோட ஒரு உணர்ச்சியில இவ்வளவு விளையாடுறாங்கன்னு தெரியல எனக்கு. இவர் இன்னும் நான் இப்பயும் சொல்றேன், இவர் இன்னும் விளையாடுவார். அடுத்த சீசன் விளையாடுவாரு. இதே பிரச்சனை நீடிக்கும். ஏங்க நேத்திக்கு அந்த பையனோட ஒரு அந்த அந்த ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ்லாம் தோக்குற மாதிரி முடியறதுனால எவ்வளவு பெரிய ஒரு அந்த 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 பையனுக்கே வந்துட்டு நான் ஐ ஹோப் லைக் அவருக்கு அது நெகட்டிவா எதுவும் பாதிக்காதுன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் போயிடும். என்னடா நம்ம இவ்வளவு அடிச்சிருக்கோம், நம்ம டீம் ஜெயிக்கலங்கல அந்த சின்ன வயசுல வந்து அதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு நம்மளுக்கு வந்து அந்த அவனோட சைக்கலாஜிக்கல் திங்க் இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல அந்த பையனுக்கு வந்து மைண்ட்ல அது ஓடும். நம்ம அவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டே பண்ணலங்கிற அதெல்லாம் ஒரு ஆடட் ப்ரெஷர். எனக்கு என்னால இதை வந்துட்டு நிறைய இருக்கு சொல்றதுக்கு. எனக்கு அந்த ஃபுல் டாஸ் 2 ஃபுல் டாஸ்ங்க. அந்த யாஸ்தையா லாஸ்ட் ஓவர்ல போட்ட 6 பாலுமே ஃபுல் டாஸ். சரி, ஜடேஜாவை நான் ஒரு விஷயத்துல வந்துட்டு இதுல நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜடேஜா டயர்ட் ஆயிட்டாப்ல. அந்த மாதிரி டயத்துல அடுத்து வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடிக்கணும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தோனி இல்லை. அவர் தூக்கி திரும்ப பிரஷரை இவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணியிருந்திருக்கணும், தூபே இறங்கி இருந்தா 2 விஷயம் நடந்திருக்கும். ஒண்ணு, அந்த ஸ்பின்னர் ஓவர் போட்டிருக்க மாட்டாங்க, பேசர் தான் போட்டிருப்பாங்க. பேசரை ஜடேஜா நல்லா அடிச்சிருப்பாப்ல.
மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை ஸ்பின்னரை போட்டிருந்தா தூபே அடிச்சிருப்பாரு. இவர் ரெண்டுமே இல்லாம குறுக்கால வந்துட்டு அப்படியே அந்த ஒரு பிளாக் பண்ணிட்டு எனக்கு தோனி தாங்க மெயின் காரணம். நான் வந்து இதை சொல்லிதாங்க ஆகணும், ஆனஸ்டா சொல்ல போனேன். இதே நீங்க யோசிச்சு பாருங்க, ருத்ராஜ் கேப்டன்சில நடந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு அடி வாங்கியிருப்பார் ருத்ராஜ். ஆனா தோனிக்கு மட்டும் அவ்வளவு சாஃப்ட் கார்னர். அவர் பாவம். எனக்கு அதை சொல்லல, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது நேற்று. அப்புறம் இன்னொரு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி மேனிப்புலேட் ஆயிருக்காங்கன்னா, ஃபைட் பண்ணி தோத்துருக்காங்கன்னா, ஏங்க ஃபைட் பண்ணி ஏங்க தோக்கணும்? இந்த மேட்ச் தோக்க வேண்டிய மேட்சே கிடையாது. கையில லட்டு மாதிரி இருந்த மேட்ச். ஆர்சிபியே விட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில். இந்தாப்பா நீங்க ஜெயிச்சுக்கங்கிற ரேஞ்சில் ஆயிட்டாங்க ஆர்சிபி. கோலி நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா, கோலி ஒரு கேட்ச் விட்டாரு. கோலியெல்லாம் அந்த மாதிரி கேட்ச் விட்டுறதா சரித்திரமே கிடையாது. விட்டு அது 4க்கு போணுச்சு. இதுக்கு மேல நீங்க ஜெயிக்காம இதை எப்படிங்க நீங்க பெருமையா எடுத்துக்க முடியும்? இது வந்து ஒரு மகா மட்டமான ஒரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தோனி அண்ட் தோனி ஒன்லி. தோனி எனக்கு ஐ ஹாவ் டு டெல் திஸ். நான் இந்த அளவுக்குலாம் நான் சொல்லுவேனான்னு தெரியல. ஸ்பாயிலிங் இஸ் லெகசி டு தி கோர். அவர் என்னெல்லாம் பில்ட் பண்ணாரோ அதை அவரே கெடுத்துக்கிறார். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சோ இப்போ வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. இப்போ சிவம் துபேக்கு தோனிக்கு பதிலா சிவம் துபே வந்திருந்தா வின் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருந்திருக்குமா? ஆமாங்க, கண்டிப்பா. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். எல்லாமே இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு டீம் வந்துட்டு உங்களுக்கு எகெயின்ஸ்டா ஒரு பிளான் பண்றாங்க. ஃபிக்ஸ்டு பிளான் தான் பண்றாங்க. என்ன பிளானு? தோனிக்காக ஒரு ஸ்பின்னர் ஓவரை வச்சிருக்காங்க. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை அவுட் ஸ்மார்ட் பண்ணணும். அவுட் ஸ்மார்ட் பண்ணா என்ன பண்ணணும்? ஒன்று, தோனி வரக்கூடாது. அது எதுக்காக பண்றாங்களோ அதை அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு எகெயின்ஸ்ட் தூபே. இதே ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க? தூபே இருந்தால் ஸ்பின் போட மாட்டாங்க. தூபே என்னதான் இந்த தடவை சீசன்ல ஸ்பின்னுக்கு இந்த சீசன்ல வந்துட்டு ஸ்பின்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாலுமே சைக்காலஜிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா, தூபே வந்தா ஸ்பின் போட மாட்டாங்க. கரெக்டா? இப்ப அந்த இடத்துல இருக்கிற ஜடேஜா. ஸோ தூபே வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேசர் தான் போட்டிருப்பாங்க. அப்ப பேசர் போடல, ஜடேஜாவுக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஜடேஜா அடிச்சிருப்பாரு. ஏன்னா ஜடேஜா வந்து அப்பதான் ஒரு அந்த எங்கிடி ஓவர்ல ஒரு பெரிய 6 பேசர் ஓவர்ல ஜடேஜா செட் ஆயிட்டா அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். கரெக்டுங்களா? ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன், இல்ல நான் தான் வருவேன், இவர் என்ன நினைச்சிட்டு வந்தாருன்னா, நேற்று நம்ம மேட்சை ஈஸியா நம்ம முடிச்சுட்டு எல்லா கிரெடிட்டையும் நம்ம எடுத்துடலாங்கிற மாதிரி தான் வந்தாரு. நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டு வச்ச தங்க கூடன்னு ஒரு மீம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வந்தாரு. அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. சரி, அதுக்கு நீங்க வரீங்க, வந்தா என்ன பண்ணணும்? அதை அவுட் ஸ்மார்ட் பண்ற மாதிரி பேட்டை வீசுங்க. அவுட் ஆனா என்னங்க? நீங்க அந்த ஓவர்ல சேவ் பண்ணி என்னங்க பண்ண போறீங்க சொல்லுங்க? 3 ஓவர், அந்த ஓவர்ல 6 ரன் அடிக்கிறாங்க. அது எப்படிங்க 3 ஓவருக்கு 35 இருக்கையில 6 ரன் அடிக்கிறது வந்து அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர். அந்த ஸ்பின்னர் பால்ல நீங்க 2 பால் இறங்கி ஏதோ ஒன்று பேட்டை சுத்தி இருந்தா அந்த பையனை பயந்துருப்பான். கரெக்டா? இது வந்து ஒரு லாஜிக். கிரிக்கெட் வந்து சைக்கலாஜிக்கல் கேம். நீங்க ஒரு 2 பால் இறங்கி வரீங்க, பேட்டை வீசுறீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு திங்கிங் ஏதோ ஒரு பால் ஃபுல் டாஸா ஏதோ ஒன்று மாட்டியிருக்கும். நீங்க வந்து சும்மா அப்படி தட்டுறதுன்னா அவன் அவன் பாட்டு அந்த பையன் பாட்டுக்கு அழகா பால் போட தான் செய்வாங்க. நீங்க ஒண்ணு அவுட் ஸ்மார்ட் பண்ணி வராமே இருக்க மாட்டீங்க. சரி, இறங்குனதுக்கு அப்புறமா ஒரு அட்டாக் பண்ணி அவுட் ஸ்மார்ட் பண்ண மாட்டீங்க. நான் பண்ற மாதிரி தான் பண்ணுவேன்னா எவ்வளவு நாள் தாங்க இதே பொறுத்துக்க முடியும்? இட்ஸ் அன் அவுடேட்டட் டெக்னிக். தெரிஞ்சிருச்சு தோனி இதை தான் பண்ணுவாரு அப்படிங்கிற தெரிஞ்சு பண்ண, நானும் அதுக்கு திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா எவ்வளவு தாங்க பொறுத்துக்க முடியும்? இதெல்லாம் எப்படிதான் ஃபேன்ஸ் வந்துட்டு இது யாருமே எப்படி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி அவங்க வந்துட்டு இது வந்து நாங்க தோல்வியை வந்துட்டு நாங்க ஏத்துக்கிறோம், இது வந்து ஒரு ஃபைட் பண்ணோம் அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப இதனால இது கண்டிப்பா ஒரு ரியல் ஃபேன் அது ஒரு வேர்னா கூட தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் துபே வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு. அது நோ பாலாவும் ஆகுது. அதுக்கப்புறமும் வந்து ரொம்ப க்ளோஸா போன மேட்ச சிவம் துபேவும் ஜடேஜாவும் விட்டாங்களா? ஆமாங்க. இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுல நான் திரும்பவும் சொல்றேன், தூபே நீட் சம் டைம். தூபே வந்து நேற்று அந்த ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சதே பெரிய விஷயம். அவர் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அவர் ஒரு 2-3 பால் ஆனாதான் அவர் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். தூபே அந்த மாதிரியான ஒரு பிளேயர். நேற்று அதை அடிச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். லோ ஃபுல் டாஸ் போட்டா தூபேயால அடிக்க முடியாது. நான் எகைன் திரும்பவும் சொல்றேன், இந்த சூழ்நிலைக்கு இந்த மேட்சை வர விட்டுருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட தூபையை நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ரிசோர்சஸ் இன் ஆப்ட் வே. கரெக்டுங்களா நான் சொல்றது? நீ தப்பான இடத்துல யூஸ் பண்றீங்க. நீங்க தூபே தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். இவர் எனக்கு இது திரும்ப திரும்ப இதே பண்ணுன தப்பே பண்ணி 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 என்னால முடியலைங்க. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா.
மேட்ச் ஏகப்பட்ட இடத்துல நீ கண்ட்ரோல்ல இருந்தது. அழகா கம்பேக் பண்ணாங்க, புல் பண்ணாங்க. இதுக்கு மேல என்னதாங்க ஒரு டீம் பண்ண முடியும்? ஒரு டீம் வந்துட்டு அழகா 4 ஓவர்ல 5 ஓவர்ல வந்து 100 ஆகும்போதும் பத்தி ராணாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர்ல 20 ரன் தான் கொடுத்தாங்க. 18 ஓவர்ல 157. 12 ஓவர்ல 121 இருந்த டீமை 18 ஓவர்ல 157 கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஓவர் வந்துட்டு மாத்தி அப்படியே கொடுத்து அன்னைக்கு நல்ல டே இல்லைன்னா ஏன் அவரை கொடுக்குறீங்க நீங்க? ஏன் உங்க நல்ல பவுலர் ஏன் நீங்க ஒரு அன்சுல் கம்போஸை ஏன் நீங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க? அந்த பையன் நல்லா போட்டிருக்காரு, அவரை ஃபுல் ஓவர் ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? எப்படிங்க அப்புறம் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து நிக்கோலஸ் பூரான் விக்கெட் எடுத்தாரு. அவர் அந்த ஜெயிச்ச மேட்ச் கடைசியா சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச்ல அந்த மேட்சை ஒரு 3 ஓவர் தான் போட்டார். ஒருவேளை இவங்க வந்து ஒருவேளை இவங்களுக்கு மட்டும் ஏதோ அன்சுல் கம்போஸுக்கு 3 ஓவர் தான் ஏதோ ரூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அன்சுல் கம்போஸ் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட அவரோட ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஒரு பெஸ்ட் பவுலர் அவர் தான் இந்த மேட்ச் சிஎஸ்கேயோட பெஸ்ட் பவுலர் மேட்ச் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ்ல அவர் 3 ஓவர் தான் போடுறாரு. ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. என்னங்க பண்றீங்க நீங்க? வாட் கைண்ட் ஆஃப் கேப்டன்சி இஸ் திஸ்? இதே ருத்ராஜ் பண்ணியிருந்தாருன்னா பட் ஆக்சுவலா தோனிங்கிறதுனால தோனி தான் இருக்கிறதுல பெஸ்ட் கேப்டன், கூல் கேப்டன்லாம் 2 கப்பு மேஜர் கப் எல்லாம் வின் பண்ணி கொடுத்த கேப்டன் எல்லாம் இருக்கும்போது, சோ இல்ல அதெல்லாம் அவரே வந்து கேப்டன்ஷிப்ல அது ஓகே அடிக்க முடியல, அது ஓகே, அது வந்து மேபி அவர் வயசாயிடுச்சு. ஆனா கேப்டன்ஷிப்லயும் இவ்ளோ மிஸ்டேக்ஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்டாரா? இங்க பாருங்களேன், ஒரு டெம்ப்ளேட் பண்ணாங்கன்னா அந்த தோனி வந்து ஒரு டெம்ப்ளேட்ல போகக்கூடிய ஒரு ஆளு. எப்பயுமே அந்த டெம்ப்ளேட்டை வந்து டீம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் அந்த டெம்ப்ளேட் தான் பண்ணுவேங்கிறத நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு அந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆனுச்சுன்னா as a ஸ்மார்ட் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஏஜ் இஸ் காட்டிங் அப் வித் him. அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவர் அவுடேட்டட் ஆயிட்டாரு. அப்போ வந்துட்டு இப்போ ஒன்றும் கிடையாதுங்க, வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நானும் என் பையனும் எந்த விஷயத்தில் போட்டி போட முடியுமோ அந்த விஷயத்துல தான் நான் போட்டி போட முடியும் என் பையனோட. கரெக்டா? இப்ப என்னால பண்ண முடியும். ஒரு ஒரு இப்ப நான் ரன்னிங் ஓடுறேன்னா, என்னால ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் என் பையனுக்கு ஈக்குவலா நான் ரன் ஓட முடியும். அவன முந்திக்கிட்டு நான் ஓடுனேன்னா, எனக்கு தான் அது என் உடம்புக்கு தான் அது பிரச்சனை ஆகும். சேம் வித் இஸ் ஹேப்பனிங் வித் தோனி. தி டீம் இஸ் இவால்விங் லைக் எனிதிங். இவங்க சிஎஸ்கே இருக்கிற இடத்த விட மத்த டீம் எல்லாம் ஒரு 10, 15 அடி. இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஆர்சிபி. நம்ம எல்லாருமே ஆர்சிபியை கிண்டல் அடிப்போம். நானே கிண்டல் அடிப்பேன். ஆர்சிபியே ஒரு கிண்டல் அடிச்சு ஆனா இப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு இப்போ ஒரு டீம் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க டீமை பாருங்க எல்லாரும் ஒரு மெயின் 2 பிளேயர் இல்லாம அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தது யாரு? சால்ட்டுக்கு பதிலாக வந்த ஜேக்கப் பீத்தல், ஹேசல்வுட்டுக்கு பதிலாக வந்த லுங்கி எங்கிடி 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பெரிய 2 பெரிய பிளேயர் இல்லை, அவங்களோட மெயின் பிளேயர் இல்லாம அவங்களோட பேக்கப் வர பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ற லெவலுக்கு அவங்க டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பாராட்டணும் நம்ம. தே ஆர் அ பெட்டர் டீம். அது உண்மை. அவங்க ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் வாங்கின அடியில் அவங்க இவால்வ் ஆகியிருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இன்னும் நாங்கள் 5 கப்பு வாங்கியிருக்கோம், நாங்கள் 5 கப்பு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? இப்போ 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 இதே மாதிரி தான் சொல்லி சொல்லி லாஸ்ட் 3 மேட்ச் ஆர்சிபிகிட்ட தோத்துருக்காங்க. நாங்கள் ஹெட் டு ஹெட் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு 3 மேட்ச் ஆர்சிபிகிட்ட தோத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான். வெரி சிம்பிள். நான் இப்பயும் ஒன்று சொல்கிறேன். சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் ஹெட் டு ஹெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 14க்கு 4 சம்திங் இருந்துச்சு. எப்போ 14க்கு 4 13க்கு 4 இருந்துச்சு. இப்போ 2 பேருக்கு ஹெட் டு ஹெட் எவ்வளோ தெரியுமா? 16-16. பஞ்சாப் 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இதே மாதிரி இவங்க பேசிக்கிட்டு பழம்பெருமையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் 2-3 சீசன்ல ஆர்சிபியும் வந்துருவாங்க. என்னை கேட்டால் ஆர்சிபி இஸ் இவால்விங் லைக் எனிதிங். தே ஹேவ் வெரி குட் டீம். அவங்க வந்து டீம் வந்து செம்மையாக வச்சுருக்காங்க. அண்ட் தே டிசர்வ் டு வின். ஆக்சுவலாக நேற்றுக்கு சொல்ல போனால் எனக்கு ஏன் வருத்தம்னா கையில் இருந்த அவங்களே கொடுத்த மேட்சை இவங்க எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கன்னு திரும்ப கொடுத்துட்டாங்க. அதான் நடந்துச்சு நேற்றுக்கு. ஆர்சிபி வந்து வேணாங்க நீங்கள் வச்சுக்கங்க, எனக்கு உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சுக்கங்கன்னு கையில் கொடுத்த மேட்சை இல்லை இல்லை நீங்கள் யார் எங்களை பரிதாபப்படுறதுக்கு, நாங்கள் தோற்று தான் போவோம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. சோ சிஎஸ்கே வந்து ஜெயிக்க விருப்பம் இல்லாம திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன பையன் வந்து இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் இவ்வளவு, ஏன்னா நான்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே நினைச்சேன் சிஎஸ்கே வந்து ஒரு 100 ரன் 150 ரன் அடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுல இவ்ளோ டிஃபரன்ஸ் கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
இல்லங்க மகிழ்ச்சி தான். எனக்கு சீரியஸா இப்பயும் சொல்றேன். அந்த மகிழ்ச்சிய இவரு எங்கேங்க கொண்டாட விடுறாரு? அந்த மகிழ்ச்சிய அவர் வந்து எதையுமே கொண்டாட விடாம பண்ணிப்புட்டாரு. எனக்கு என்னால அத சத்தியமா எனக்கு அது ஆஸ் எ ஃபேன் ஐ அம் ரியலி எமோஷனல். சீரியஸ்லி எனக்கு அகைன் அ லூசிங் இஸ் பார்ட் ஆஃப் லைக் எ கேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா, ஒரு ஒரு பண்ணதே தப்பு பண்ணிட்டு ஒரு ஒரு அந்த அந்த பையன என்னால ரசிக்கவே முடியாத மாரி அந்த அந்த இன்னிங்ஸ் எப்படி நம்ம ரசிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு ஹைலைட்ஸ் கூட அத பார்க்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐ மே பி டூ எமோஷனல். ஆஸ் அ ஃபேன் நான் அது மாரி தான் இருக்க முடியும். எனக்கு என்னதான் வந்து 38, 39 வயசு ஆனாலும், ஸ்டில் ஐ அம் எ ஃபேன். எனக்கு அந்த இன்னிங்ஸ கூட போய் பார்க்க முடியல. எனக்கு அந்த இன்னிங்ஸ் பார்த்தா இவர் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபுல் டாஸ் அவர் அடிக்கலங்க. 3 ஃபுல் டாஸ் வந்து தோனி அடிக்கல. 3 ஃபுல் டாஸு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஆக்சுவலா வந்து ஒரு ஃபுல் ஷார்ட் டாஸ் தான் தோனியோட ஸ்ட்ரென்த்தே. ஃபுல் டாஸ் ஆ தான் நீங்க தோனியோட ஸ்ட்ரென்த். அந்த ஸ்பின்னரோட பால கவனிச்சீங்கன்னா, ஒரு பால் ஷார்ட் பாலு. பக்கா ஷார்ட் பால் அது. அதெல்லாம் மடக்கி போட்டு எங்கிட்டாச்சும் 6 அடிச்சிருந்தாலே அவன் பயந்துருப்பாப்ல அந்த பையன். அந்த பால்ல சிங்கிள் ஆடுனாரு. கிட்டத்தட்ட ஒரு அதுவும் அவர் பெங்களூர் கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட் வேற. சின்ன கிரவுண்டு அடிக்க பார்க்கல. அவர் அந்த ஃபுல் டாஸ அடிக்க பார்க்கல. அந்த ஷார்ட் பால அடிக்க பார்க்க அவருக்கு மைண்ட்ல என்ன? ஸ்பின்னர் நான் அடிக்க மாட்டேன். அது என்னங்க அது ஒரு முட்டாள்தனமா இல்லையா? அ இது ஏன்னா இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு வந்துட்டு ஐம் டோட்டலி டிசப்பாயிண்டட். அ இதுக்கப்புறமும் தோனி வந்துட்டு ஆடுனாருன்னா, திரும்பவும் சொல்றேன், திஸ் டீம் வில் பி ஹேண்டிகேப்ட். ஏன்னா தோனி ஒரு 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 பொசிஷன்ல ஆடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹி ஹேஸ் டூ பேட் அட் 7 ஆர் 8. அந்த 7 ஆர் 8ல வந்து ஒரு ஃபினிஷர் ஆடணும். அந்த ஃபினிஷர இவங்களால ஆட வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஃபினிஷர இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, ஒண்ணு பவுலிங்ல அடி வாங்குவாங்க, இல்ல பேட்டிங்ல அடி வாங்குவாங்க. கரெக்ட்டா? அந்த ஃபினிஷர் வந்துட்டு ஒருத்தர் வரணும்னா, இவர் அந்த ஸ்பேஸ விட்டு குடுக்கணும். அது வந்தாலே ஒழிய அது நடக்காது. இவர் இருக்கிற வரை இவர் தான் ஃபினிஷர். இவர் இப்படிதான் ஃபினிஷ் பண்ணுவாரு. இவரால மேட்ச ஃபினிஷ் பண்ண முடியாது. எகைன் ஐ அம் டெல்லிங் யூ, இட் இஸ் நத்திங் ராங் வித் தோனி பிகாஸ் அவருக்கு ஏஜ் 43. அத நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா, அந்த 43 ஏஜ அவர் மதிச்சு, அவர் அதுக்கு மரியாதை குடுத்து, அவர் விலகணும். இப்ப ஆர்சிபி டீம் கேப்டன் பட்டிதாருமே சொல்லியிருக்காரே, இப்ப தோனி இருக்கறனால எங்களுக்கு வின் பண்றதுக்குள்ள வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அப்படியா? நான் அத கவனிக்கல. அப்படியா அவர் சொல்லியிருந்தாருன்னா, அத விட அசிங்கம் எதுவுமே இல்ல. நான் கவனிக்கல. மேட்ச் தோத்ததுக்கு அந்த அப்புறமே மாதிரிதான். அதுக்குள்ள எதுவுமே அப்ப அப்படி சொல்லியிருந்தாருன்னா, அது உண்ம. அப்படி சொல்லியிருந்தாரா என்னன்னு தெரியல. அது உண்மதான் அது. அது ஆக்சுவலா உண்ம. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயருமே லாஸ்ட் ஓவர்ல யஷ் தயால் தான் போடுறாரு, அப்பவும் தோனி தான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்மளால வின் பண்ண முடியல. இந்த வருஷமும் லாஸ்ட் ஓவர்ல நம்ம வின் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு, யஷ் தயால் தான் போடுறாரு, இதுவும் வின் பண்ண முடியாத சூழல்ல நம்ம இருக்கிறோம்ல. ஆமா. போன வருஷம் கூட நான் ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்துர்றேங்க. அது ஹை பிரஷர் சிச்சுவேஷன். அப்ப வந்துட்டு அவர் அந்த ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பால் மாட்டல. எவ்ரிதிங் இஸ் ஓகே. போன மேட்ச்சுக்கு அப்புறம் அதே மாரி இந்த மாசம் இந்த இந்த தடவ வந்து 9 இன்னொரு ஸ்டாட் சொல்லவா உங்களுக்கு? 2024லயும் இந்த வருஷமும் இதுவரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தோனி வந்துட்டு 14 மேட்ச்ல 14 மேட்ச் வந்து 5 பாலுக்கு மேல புடிச்சிருக்காரு. போன வருஷமும் இந்த வருஷமும் 5 பால். நான் ரொம்ப 10 பால் கூட போல. 5 பால். 5 பால்ஸ். 5 பால் வந்து எத்தனை மேட்ச்ல புடிச்சிருக்காருன்னா 14 மேட்ச்ல புடிச்சிருக்காரு. அதுல 13 மேட்ச் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. அவர் 5 பாலுக்கு மேல புடிச்ச 13 மேட்ச்ல 14 மேட்ச்ல 13 மேட்ச் சிஎஸ்கே தோத்துருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சது யாரு தெரியுமா? அந்த எல்எஸ்ஜி கூட. அதுல வந்து ரிஷப் பண்ட் வந்து விட்டு கொடுத்த மேட்ச் அது. அதுலயும் அவர் வந்து ஒரு ஸ்பின்னர் ஓவர் இருந்துச்சு. அவர் ஸ்பின்னர் ஓவர போட்டுனா அந்த மேட்சும் போயிருக்கும். அது வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு சேரிட்டி மாதிரி கொடுத்த மேட்ச்னால அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒஸ்ட்டுங்க. சீரியஸா சொல்றேன். இது வரைக்கும் நிறைய டீம் வந்து ஒஸ்டா விளாண்டுருக்காங்க. எல்லா டீமுக்குமே ஒரு பேட் சீசன் இருக்கும். ஆனா அந்த பேட் சீசன் இருக்கிற டீம் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் தோப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டீம் மட்டும்தான் பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணி தோக்குது. இருக்கிற இந்த 18 சீசன்ல ஒரு சீசனுக்கு ஒரு ஒஸ்ட் டீம் இருக்கும் இல்லையா? அந்த ஒஸ்ட் டீமுக்கெல்லாம் ஒரு ரேங்கிங் போட்டோம்னா அதுல ஒஸ்டா சிஎஸ்கே இருக்கும். 18 சீசன்லயே நம்ம எடுத்துக்குவோம். எல்லா சீசன்லயும் ஒரு லாஸ்ட் பிளேஸ்னு ஒரு டீம் இருக்கும். அந்த லாஸ்ட் பிளேஸ் டீம் எல்லாம் நம்ம ஒரு வரிசையா எடுத்துட்டோம்னா அதுல லாஸ்ட் பிளேஸ்ல சிஎஸ்கே இருக்கும். அந்த மாதிரி ஆடி இருக்காங்க அந்த சீசன்ல. டோட்டல் டிசாஸ்டர். கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேனா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அடுத்த வருஷமாவது சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டு தோனி ரிட்டையர்ட் ஆகி ஒரு புது
எவால்வேஷனோட ஒரு டீம் கொண்டு வருவாங்க அப்படிங்கறத நம்புவோம். நான் இன்னொரு விஷயம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப டீம் நல்லா செட் ஆயிருச்சு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல கோர் ஒண்ணு செட் ஆயிட்டு இருக்கு. அந்த சின்ன பையன் நல்லா அடிக்கிறாரு. ஓகேவா? டெவால்டு பிரிவிஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபியூச்சர் ஸ்டார். அந்த பையனுக்கு நல்ல டெம்பரமெண்ட் இருக்கு. நல்ல ஒரு பிளேயர். சின்ன பையன் அந்த பையனும். டெவால்டு பிரிவிஸ் நீங்களே பாருங்க, அடுத்த வாரம் 3 மேட்ச்ல கூட அவர் ஏதாவது ஒன்று பண்ணலாம். சரியா? அந்த அந்த இது ஒன்று. அடுத்தது இப்போ ஜடேஜா இஸ் கம்மிங் குட். ஜடேஜா வந்து அவரோட ரோலில் வந்து ஒரு நல்ல இன்டென்ட் காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் ஒன்று வந்துருவாரு. ஓகேவா? ருத்துராஜ் வந்துருவாரு. ஆல்ரெடி இந்த டீமோட பவுலிங் அட்டாக் வந்து ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக். இப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பவுலிங் அட்டாக். இப்போ பத்தி ராணாவுக்கு வந்துட்டு இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்ல ஃபார்ம் வந்தாரு. அவர் இன்னும் நல்ல ஃபார்முக்கு வந்தாருன்னா இட் வில் பி டீசென்ட் பவுலிங் அட்டாக். கலீல் அகமதுக்கு நேத்திக்கு பேட் டே. அவருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட் வரல. தே ஹேவ் வெரி டீசென்ட் பவுலிங் அட்டாக். நான் இப்பயும் சொல்றேன், இந்த டீமோட ஒரே பிரச்சனை யாருன்னா இவர் தான், தோனி மட்டும்தான். இப்போ தோனி எப்பா இந்த டீம் நல்லா இருக்கு, இப்போ நான் விளைவிக்கிறேன், எனக்கு பதிலாக ஒரு ஒரு கீப்பர். எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷான் கிஷனை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப சொதப்புறாரு அவர். இவங்க என்ன பண்ணலாம், இஷான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பர், அவர் எடுக்கலாம் தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக. நீங்கள் இஷான் கிஷன், ஏன்னா அவரும் ஜார்க்கண்ட் தான், அவரை எடுக்கலாம். நீங்கள் தோனியை எடுக்கலாம். இல்லையா இப்போ யாரோ ஒரு குஜராத்லேருந்து ஒரு விக்கெட் கீப்பர் வந்து அப்கமிங்காக இருக்கிற சொல்கிறாங்க, அவர் எடுக்கலாம். அவர் எடுத்துட்டு தோனி மென்டாராக இருந்து இந்த டீமை வழி நடத்தினார்னா அவரோட மரியாதை மிஞ்சும். இப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் தோனி மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இதை இன்னும் கண்டினியூ பண்ணார்னா ஓப்பன் இப்போ கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், என்னதான் தமிழ் எக்ஸ்பர்ட்டில் இல்லாட்டியும் இங்கிலீஷ் சேனலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கால் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அவங்க கிளியராகவே சொல்லிட்டாங்க, தோனி வந்து இந்த இடத்துல வந்து தோனி தான் அந்த மொமெண்டத்தை கெடுத்தாரு அப்படிங்கிறத ஓரளவுக்கு இவங்க இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ஆமாம் மற்றவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இவர் வழி வரக்கூடாது. ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க. இவர் அதுக்காக தான் எல்லாருமே ரிமெம்பர் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு மோசமான ஒரு இதுக்காக அவர் வந்து ரிமெம்பர் பண்ணக்கூடாது. ஒரு அசாருதீன் மாதிரி ஆயிடக்கூடாது. அசாருதீனை நான் கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்காக போனார். ஒரு அசாருதீன், நான் அசாருதீனை சொல்கிறேன்னா, அசாருதீன் வந்து ஒரு நல்ல பிளேயர். நான் வந்து சின்ன பையனாக இருக்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசாருதீனோட பிளேயெல்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை, நல்லா ஆடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இந்த சில கான்ட்ரவர்சியில் மாற்றி போனார். நான் தோனி அந்த மாதிரி சொல்ல வரல. தோனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஒரு டீம் தோக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்காருங்கிற மாதிரியான ஒரு பேரோட போயிடக்கூடாது. அதை இன்னும் கண்டினியூ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இவர் அடுத்த வருஷமும் விளாண்டாருன்னா இது மாறவே மாறாதுங்க. ப்ரெஷர் என்னன்னா, இப்போ என்ன ப்ரெஷர்னா, எனக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, இனி அடுத்த வர மேட்ச்சில் டாப் ஆர்டர் வந்து ஒரு ஃப்ரீயாக ஆட முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம லாஸ்ட் வரை இருந்தால் தான் இந்த டீம் ஜெயிக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க விக்கெட்டை பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த இன்டென்ட் இருக்காது. நம்ம அவுட் ஆனால் தோற்று. ஏன்னா போன தடவை சாம் கரன் அடித்தார், அவுட் ஆகிட்டாரு, மேட்ச் போயிருச்சு. இந்த தடவை ஆயுஷ் மாத்திரை அடித்தார், அவுட் ஆகிட்டாரு, மேட்ச் போயிருச்சு. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரோட டாப் ஆர்டர் வந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நேச்சுரல் கேம் ஆட மாட்டாங்க. ஒரு டாப் ஆர்டர் எப்போ நேச்சுரல் கேம் ஆடுவாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் இருக்காரு, நம்ம அவுட் ஆனாலும் அந்த டீம் ஜெயிக்குங்கிற மாதிரி இருந்தால் தான் அவர் ஆடுவார். அது இவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இவரால் இனிமேல் ஃபினிஷ் பண்ண முடியாது. நான் அடித்து நான் எழுதி தரேங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓடாத வாட்ச் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான டயத்தை காட்டும் தெரியுமா? அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு ரிப்பேர் ஆன வாட்ச் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டுற மாதிரி இவர் 20-30 மேட்ச்ல ஒரு 2 மேட்சை முடிச்சிருவாரு. ஆனால் அது இட் டசன்ட் மீன் தட் ஹி இஸ் குட். ஹி பாஸ்ட் இஸ் பிரைம். அதான் உண்மை. அவர் வந்து இப்பயும் சொல்கிறேன், இன்னொரு 20 மேட்ச் ஆடினாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் ஜெயிப்பார். பட் இட் டசன்ட் மீன் தட் இஸ் அ சொல்யூஷன். தட் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம். தோனி இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் ஹீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் ஹீ ஷுட் மூவ் அவே. இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். கண்டிப்பா நம்ம வந்து பாப்போம் அடுத்த வருஷம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. தோனி ரிட்டையர் ஆகிறாரா விளையாடுறாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அவர் விளையாண்டாருன்னா நான் திரும்பவும் சொல்றேன், he will lose his legacy like anything. நான் திரும்பவும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சிஎஸ்கேக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. விளையாண்டாருன்னா 100% சொல்றேன், he will lose his legacy. அது கன்ஃபார்ம். மேபி ஒருவேளை சிஎஸ்கே யாரோட மற்றவங்களோட பில்லியன்ஸ்ல ஜெயிக்கலாம், பட் he will be there and like as a burden. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க.
ஓகே சார், ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேரம் இத பத்தி பேசியிருக்கோம். கண்டிப்பா ஃபேன்ஸும் இத நிறைய ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா என்னதான் முட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கும் தெரியும் தானே, என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தானே. அதனால நமக்கு ஃபேன்ஸ் கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. There is everything to see. He missed 3 full tosses and he missed one short ball. 8 பால்ல 4 பால் அடிக்கிற பால், அந்த 4 பாலை இவர் அடிக்கல. அந்த 4 பால்ல ஒரு ரன் எக்ஸ்ட்ரா, அந்த 4 பால்ல ஒரு 4 அடிச்சிருந்தா மேட்ச் வின்னு நேத்திக்கு. அவ்வளோதான். தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இல்லியூஷனில் நாங்கள் 5 கப்பு வாங்கிட்டோம், நாங்கள் வந்துட்டு அப்படி வச்சுருக்கோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் வந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இருங்க, மற்ற டீமெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இனிமேல் வருஷத்துக்கும் நீங்கள் 10வது இடத்துல இருக்க வேண்டியதுதான். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்போம் சிஎஸ்கே டீம் மாறுறாங்களா இல்லைன்னா ஃபேன்ஸாவது மாறுறாங்களாங்கிறத பாப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.